Yes. So, hello, aspirants. So, welcome to Alert 7. So, நான் தான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான செஷன் பார்க்க போகிறோம். இது நேற்றே போஸ்ட் பண்ண வேண்டியது. எஸ். ஸோ குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4. ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம், சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ இந்த டைம் ஏன் சார் ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வே, பேங்கிங், டிஎன்பிசி, ஸோ வாட் எவர் என்ன எக்ஸாம்னாலும் இப்போ இந்த டைம் அப்படின்றது, ஸோ எக்ஸாம் அப்படின்றது மேற்கு அப்புறம் இருக்க போகுது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மாதம் எல்லா எக்ஸாமுக்குமே டைம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் ஸோ நீங்கள் உங்களுடைய ஷெடியூல்ன்றதை பொறுமையாக என்ன பண்ணலாம், ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் கரெக்டாக மேற்கு அப்புறம் முடிச்சுட்டு வரும்போது காம்படிட்டிவ் இந்த ஒரு எக்ஸாம்ஸ்குள்ளே வரலாம். இல்லை நீங்கள் ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கனாலும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய நாலேஜை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நாட்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ ரைட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ஃபவுண்டேஷன். ஸோ அதுதான் நான் தெளிவாகவே இங்கே கொடுத்துருக்கேன். என்ன எக்ஸாம் உங்களுக்கு சூட் ஆகுமோ நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், ஸோ அதை கோலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி கொண்டுக்கணும், சரிங்களா? ஓகே, டன்பா. எஸ். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் காமனாக நமக்கு ஸோ குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 சொல்லிட்டு 3 எக்ஸாம் இருக்குது, சரியா? குரூப் 2லேயே நமக்கு 2A அப்படின்ற எக்ஸாமும் இருக்குது. ஸோ இன்டர்வியூ இருக்குது, சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த குரூப் 1 அப்படின்ற இதோடைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃபீஸர், அதாவது இந்த ஒரு டெபுட்டி கலெக்டர், எஸ், ஸோ டிஎஸ்பி, இந்த மாதிரியான வேற லெவல் ஒரு ப்ரெஸ்டீஜான போஸ்ட் இருக்கக்கூடியது, சரிங்களா? குரூப் 1 எக்ஸாமில். அண்ட் குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் இந்த முனிசிபாலிட்டி கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இல்லை ஏஎஸ்ஓ இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ குரூப் 4ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளர்க் லெவல், அதாவது இந்த விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ சேலரி கண்டிப்பாக சொல்லவா வேணும். ஸோ ஒரு சூப்பரான சேலரியாக இருக்கும். ஸோ எக்ஸாம் லெவல் அப்போ என்னவா இருக்கும், அந்த எக்ஸாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோடைய டஃப், மாட்ரேட், ஈஸின்னு இருக்கும். ஸோ இதை பற்றி நமக்கு ஒரி பண்ணக்கூடாது. ஏன்னா சிலபஸ் அப்படின்றது எனக்கு சேம் தான் 3த்துக்குமே. இப்போ உன்னுடைய ப்ரிப்பரேஷனை நீ ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ரோச் அப்படின்றத பண்ணலாம், சரிங்களா? எஸ். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி பாஸ். ஸோ குரூப் 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, குரூப் 4க்கு மட்டும் நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கலாம் மினிமம். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18லேருந்து உங்களுக்கு 32 இருக்க போகுது. அண்ட் இங்கே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கேட்டகரி வைஸ் இருக்கும், சரியா? ஸோ நீங்கள் எல்லாருமே ஆனுவல் பிளானர் பார்த்துருப்பீங்க, நான் அதையும் பார்த்து இங்கே சொல்கிறேன், ஓகேங்களா? எஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 அண்ட் குரூப் 4. நான் இங்கே கம்மியான போஸ்ட் தான் கொடுத்துருக்கேன், இன்னும் நிறைய போஸ்ட் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம், சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச போஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ கமெண்ட் அப்படின்றத பண்ணுங்கள். எஸ், ஓகே சார். ஹூ ஷுட் ஸ்டார்ட் என்ன ஃபவுண்டேஷன் அப்படின்னா, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ இப்போது நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா கரெக்டாக வெளியே வர்றதுக்கான, அதாவது நீங்கள் ஃபைனல் இயரில் உங்களுக்கு ஒர்க் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம்ப்பா. ரொம்ப பொறுமையாக தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு டைம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டை விட டைம் அப்படின்றது கம்மியாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ அந்த குறைவான டைமில் உங்களோட ஷெடியூலை இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக்கி ஸோ பொறுமையாக உட்காந்து டே பை டே ரிவைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் புதுசாக படிக்கிறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு டைம் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி 12th நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. எஸ். அடுத்து இப்போ காலேஜ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைமையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் 10th பாஸ் பண்ணிட்டீங்க, 12th பாஸ் பண்ணிட்டீங்கனால நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எலிஜிபிள், எக்ஸப்ட் பேங்கிங்கை தவிர்த்து, சரிங்களா? ஸோ அதனால் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் ரிப்பீட்டர்ஸ், ஸோ ரிப்பீட்டர்ஸ் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ். நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் உங்களுக்கானதாக இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஒரு எக்ஸாமை வச்சு நீ காம்படிட் பண்ணாத. ஸோ உனக்குன்னு இருக்கும், கரெக்டாக அந்த எக்ஸாமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, சரிங்களாப்பா? எஸ். பிகினர். ஸோ பிகினருக்கு ஒரு சூப்பரான ஒரு டைம் ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா வேற லெவல். ஏன்னா இப்போ கேலண்டர் நம்ம பார்க்க போகிறோம், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரியா? எஸ். நான் சொன்னதான் டைமாக இருக்கட்டும், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், ஓகே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஐடியாவாக இருக்கட்டும். ஸோ கான்செப்டை கிளியராக படிக்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், இயர்லி ஸ்டார்ட்டு ஈஸி சக்ஸஸ், அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனால். நான் எக்ஸாம் வந்த உடனே, நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே தான் நான் படிப்பேன்னா 3 மாதம் தான் இருக்கும். பட் அது வரும், அதுக்காக உங்களுடைய ப்ரிப்பரேஷன்றதை முன்னாடியே கொண்டு போயிடுங்க. இங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளுடைய ஆனுவல் பிளானர் டிஎன்பிசி சைட்லேருந்து நமக்கு கொடுத்துருந்தது. ஸோ இப்போ இங்கே கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் இதை விட்டுடுங்க. ஸோ இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூனில் என்ன ஆகுது, நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, சரியா? ஸோ அதே மாதிரி குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்லேயும்
குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அக்டோபர்லயும் இருக்கு. அப்போ ஜூன்ல இருந்து நான் டெக்னிக்கலை விட்டுட்டேன் சரியா. ஸோ நம்ம 3 மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஜூன் அப்படின்னா இப்போல இருந்து 6 மாசம் இருக்குப்பா. ஸோ சூப்பராக நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான நிறைய டைம் இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு பாருங்களேன், இப்போ இந்த எக்ஸாம் அப்படின்றது அதுலேருந்து இன்னொரு 2 மாதம், அப்போது இந்த 6+2 மந்த் அப்படின்றது உங்கள் கையில் இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தெளிவாக இப்போவே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கிராக் பண்ணி கொள்ளலாம் சரியா. ஸோ பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 விஷயம் தான் திரும்ப 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 ப்ரிலிம்ஸ் லெவலில் தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்றது இருக்க போகுது ஒரு டெஸ்ட்டு. ஸோ ஒரு 100 கொஷின் இருக்கும் சரிங்களா. அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூடு, ரீசனிங் சரிங்களா. இதோடைய ஸ்டடி பிளானர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுடைய அதால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸோடைய ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா இந்த ஆஃபர் அப்படின்றது இன்னும் முடியலப்பா, இப்போதான் செக் பண்ணேன். ஸோ யாராவது வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. எப்பயும் 20 + எங்கள் கோடு யூஸ் பண்ணும்போது 22 இருக்கக்கூடியது. இந்த கிறிஸ்மஸ் ஆஃபரில் 25 + 2 அதாவது Y1029. ஸோ 27% மேக்ஸிமம் உங்களுடைய ப்ரைஸ் ட்ராப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் குரூப் 1 இருக்கட்டும், சிந்தனை இல்லை வந்து லட்சியம், ஸோ எந்த ஒரு பேட்ச்னாலும் சரி, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ இப்போதுலேருந்து உங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் எஸ்எஸ்சிலே இருந்தாலும் சரி, ரயில்வேவும் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ குரூப் டின்ற எக்ஸாம் அங்கே வரப்போகுது, ரயில்வேலையும் அதையும் சரி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மெகா பேக் அப்படின்றது வேணுன்றவங்களும் என்ன பண்ணிக்கலாம், ஸோ வாங்கி கொள்ளுங்கள். ஸோ இது காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது மோஸ்ட்லி இந்த காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய லிங்க்கும் நான் என்ன பண்ணுறேன் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆஃபர் அப்படின்றத மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 10,000 MCக்கு இருக்கக்கூடிய பிடிஎஃபோடு நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரொவைட் பண்ணுறோம். 2 வருஷம் வேலிடிட்டி இந்த ஒரு ஆஃபரில் இருக்க போகுது சரிங்களா. எஸ் ஓகே டன். அப்போ சிலபஸ் நான் பார்க்கும்போது ஸோ ஹிஸ்ட்ரி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதான்ப்பா சிலபஸ். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு இதான்ப்பா சிலபஸ் சரியா. எஸ் அண்ட் ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் எக்கனாமி, ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டாட்டிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த சிலபஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் டிஎன்பிசி சிலபஸ்ன்னு போட்டிருந்தீங்க அப்படின்னாலே கூகுளில் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வரும். நீங்கள் இன்னமும் டீட்டெயில்டாக பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இல்லை சார் எனக்கு புரியல, எனக்கு டே வைஸ் ஏதாவது டைம் டேபிள் அப்படி கொடுங்கன்னா நம்ம இங்கே ரஃப்லி ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்ம பேட்சோடைய ஸ்டடி பிளானை நான் காட்டுறேன். அதில் நம்ம டே வைஸ் என்னென்ன கிளாஸ் கொண்டு போகிறோன்றது இருக்கும். அதையும் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி கொள்ளலாம் சரிங்களா. எஸ். ஸோ அதே தான் இங்கே ஜென்ரல் தமிழ், இங்கிலீஷ், இது இல்லாமல் ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட் அப்படின்றது ஒரு ஸ்கோர் பூஸ்டர். அந்த 25 கொஷின் அப்படின்றது உனக்கு சும்மா கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். அப்போது இதில் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதிகமான மார்க் எடுக்கலாம். ஸோ அதற்கு நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு டெய்லி மிஷன் சொல்லி அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே போனீங்கன்னா டிஎன்பிசிக்குன்னே நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸோட சொல்லியிருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க சரிங்களா. எஸ். நீங்கள் இந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்கும் சரியா. எஸ். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. கொஷின்ஸ் அதுலேருந்து இருக்குது. அவுட் சோர்ஸில் இருந்தாலும் ஸ்கூல் புக்கில் அப்படின்றது இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வைஸ் நான் படித்தேன் அப்படின்னு படிக்காமல் ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ், எப்பயும் எந்த ஒரு எக்ஸாம் அப்படின்னாலும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் டாபிக் என்ன, டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு ஸ்டைல்லேருந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது, அதுக்கப்புறம் கான்செப்ட் பேஸ்டு எம்சிக்யூ, இந்த மாதிரி உங்களுடைய அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் சரிங்களா. எஸ் ஓகே. ஸோ இது ஒரு ரஃபாக இப்போ நம்ம கொண்டு போயிருக்கக்கூடிய ஸ்டடி பிளானர் சரியா. அதாவது 90 நாள். ஸோ இதில் ஃபேஸ் 1 30 உங்களுடைய கான்செப்டை பில்ட் பண்ணுறதுக்கு அண்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரிவிஷன் அண்ட் டெஸ்ட், இப்படி தான் நான் 3 ஃபேஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ ஃபேஸ் 1. ஸோ இப்போ இதில் இந்த டைமிங் அப்படின்றது நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 7 hours கொடுத்துருப்பேன்ப்பா சரியா. ஸோ நீங்கள் இது என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து தமிழ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஆப்டிடியூட் இதை மட்டும் தான் இங்கே பிளான் பண்ணி வச்சுருக்கேன் சரியா. இந்த 30 நாளில் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது அப்படின்னா இதுதான் ஓகேங்களா. எஸ் புரியுதாப்பா. இப்போ நான் தமிழ் எடுத்துக்கிறேன், இல்லை நான் பாலிட்டி எடுத்துக்கிறேன், இல்லை ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி இருக்குது. அடுத்த 30 நாளில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஜாகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸ், அகைன் ஆப்டிடியூட். புரியுதா. ஸோ கொஞ்சமாக அப்போ இந்த ஆப்டிடியூடுக்கு ஏன் சார் 30 நாள் கொடுத்துருக்கீங்க, ஒரு செட் ஆஃப் டாபிக்கு மட்டும்னா நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது செகண்ட் ஹாஃபா. எஸ். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலி
பேஜ் 3 மிஸ் ஆயிடுச்சோ? எஸ். ஸோ தேர்ட் ஆஃப். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரிவிஷன் அப்படின்றத பண்ணுவீங்க. அதாவது ஃபுல் சிலபஸ் நீங்கள் முடிச்சிருப்பீங்க ஒரு 60 நாளில், அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பிவைக்யூ எடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட் அண்ட் அனாலிசிஸ். இதை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு ஸோ ஸ்ட்ராங்காக உங்கள் பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ஸோ வீக்லி ரிவிஷன் அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ இந்த பிளானை மேபி நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? எஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய பேட்ச் அண்ட் டெக்னிக்கல் சர்வீஸோட பேட்சும் அவைலபிளாக இருக்கிறது. நான் சொல்லியிருந்தாலும் மெகா பேக், இது தமிழ்நாடுடைய மெகா பேக். அதாவது டிஎன்பிசி தமிழ்நாடு சைடில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் ஒரே பேக்கில் கவர் பண்ணிக்கலாம். ஒரு 3500 சம்திங் வரும். ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு இதையே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். சரிங்களாப்பா? எஸ். ஓகே, டன். இப்போ எப்படி நம்மளுடைய பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸோ ப்ரௌசரில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நம்மளுடைய ADA 247 வெப்சைட்குள்ளே போய்க்கோங்கப்பா. ஸோ இந்த ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே தான் டிஎன்பிசி அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4 இப்படி கொடுக்குறேன் சார்லாம். இதோடைய ப்ரைஸ் இங்கே இருக்குது, எல்லாம் ஓகே. ஸோ இங்கே எவ்வளோ கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன ரெக்கார்டட் இல்லைன்னா டெஸ்ட் சீரிஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். சரி, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே இதோடைய டெமோ வீடியோஸ் இருக்குது. இன்னமும் கீழே வந்தீங்கன்னா ஸ்டடி பிளான் இருக்கும்பா. இந்த ஸ்டடி பிளானை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதுதான் நம்மளுடைய பேட்சோடைய பிடிஎஃப். யாருடைய கிளாஸஸ், என்னென்ன டைமிங், எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு இருக்கும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் டாபிக் வைஸ் இருக்கும். இதை நீங்கள் உங்களுடைய ஸ்டடி பிளானில் இன்க்ளூட் பண்ணி டெய்லி பேசிஸ்லையும் ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். சரிங்களா? இதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் இதை எப்படி சார் ஜாயின் பண்ணணும்னா இங்கே மோர் ஆஃபர் இருக்கா, இந்த மோர் ஆஃபரில் போயிட்டு ஆல்ரெடி கிறிஸ்மஸுக்கான ஆஃபர் 25 இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கோடு Y1029 அப்படின்றத என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்றது 2140ன்றது கம்மியாயிடுச்சு. Y1029 எக்ஸ்ட்ராவாக 27% ஆஃபர் அப்படின்றது கிடைக்கும். ஸோ எல்லாரும் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா vimal.raj@ada247.com அப்படின்ற இந்த ஒரு மெயிலுக்கு என்ன பண்ணிடுங்கன்னா மெயில் பண்ணிடுங்க. சரியா? எஸ். ஸோ வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ சீக்கிரமாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் உங்களுக்கானது. எஸ். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.